கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது, ஒரு நாளும் நம்மை விட்டு ஆமென் நிலை பெயராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயால படிக்கும்போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆமென். அநேக அதிசயங்களை ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு செய்திருக்கிறார். இனியும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்பா, இன்றைக்கு உங்க சமூகத்துக்கு வந்தது என்னால் அல்லப்பா, உங்க கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கிருபையினாலே உங்க பிரசன்னத்தை தேடி வந்திருக்கேன். உங்க இரக்கத்தினாலே, உங்க தயவினாலே நன்றி அப்பா. என்னை உங்க பிரசன்னத்திற்கு கொண்டு வந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எங்கள் வாழ்விலே. ஒரு பெரிய கைத்தட்டி இயேசுவாவுக்கு கரங்களை தட்டி, உங்க கிருபைப்பா. ஓ ரீகா மகதகரவா. நன்றி நன்றி நன்றி. இந்த புதிய மாதத்தை காண செய்தது உங்க கிருபை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் உங்க கிருபை என்னை தாங்கும்பா. ஹல்லேலூயா, ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் முழுவதும் நீர் வியாபித்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ராஜாதி ராஜனாய், கத்தாதி கத்தனாய், வல்லமையுள்ள தேவனாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் எங்கள் மத்தியிலே நீர் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிற தயவிற்காக நன்றி அப்பா. சத்தியங்களை உள்வாங்கிக் கொண்டு உமக்காக தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் அதிசயங்களை காண செய்ய போறீங்க. எங்க வாழ்க்கை முழுவதும் அதிசயமா எங்களை நடத்த போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அடிமையை மறைச்சுக்கோங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உள்ளத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி, அன்பர் நம்மை ரட்சித்தது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சந்தோஷம். ஆலயத்துக்கு வந்த உடனே நமக்குள்ள என்ன வருதுங்க? ஒரு சந்தோஷம். ஆமீன். இங்கே மட்டும் இல்லை, வீடுகளில் கூட நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுனாலே ஆண்டவர் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஒரு தேவ மனுஷி இப்படி எழுதுறாங்க, உள்ளத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி, அன்பர் என்னை ரட்சித்தது. இத்தனை தூரம் வருவேன் என்று நினைத்து பார்க்காத என்னை அத்துணை தூரமும் வழிநடத்திய அவருடைய அன்பு விசித்திரமானது. காலத்தால் அழியாத அவமானங்கள், வடுக்களால் மாறிப்போன தோல்விகள், நம்பிக்கையின் மத்தியில் வந்த துரோகங்கள், இவைகளுக்கு மத்தியில் எல்லாம் எனது வாழ்க்கையை திசை திருப்பியது அவருடைய வார்த்தை மட்டுமே. தோல்வியை மட்டுமே காண துடித்தவர்கள் மத்தியில் வெற்றியை கொடுத்து அழகு பார்த்து அங்கீகாரம் அளித்தவர் இயேசு மட்டுமே. அப்பாவின் கரத்துக்குள் நான் இருப்பதால் மட்டுமே இவ்வளவு அழகான உயர்வு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். உணர்றீங்களா? ஆமேன். உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. இத்தனை தூரம் எப்படி பயணம் பண்ணி வந்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அத்துணை தூரங்களும் அவர் கரம் என்னோடு கூட இருந்து வழி நடத்தி இருக்கிறது. ஆமீன். காலத்தால் அழியாத சில அவமானங்கள், ஆமீன். இன்னும் சொல்ல போனா வடுக்களாய் மாறிப்போன தோல்விகள், ஆமீன். நம்பிக்கையின் மத்தியில் துரோகம் செய்த மனிதர்கள், ஆமீன். எத்தனையோ ஏமாற்றின் பள்ளத்தாக்குகள், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியில் எல்லாம்
வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தை மாத்திரம் என்னை தேற்றாவிட்டால், அவருடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு ஆறுதலா இல்லாவிட்டால் என்றைக்கோ என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆகவே தோல்வியை மட்டும் காண துடித்தவர்கள் மத்தியில் நமக்காக வெற்றியை கொடுத்து, ஆமென், நமக்கு ஜெயத்தை கொடுத்து, உன்னாலேயே இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை கொடுத்து, உத்வேகத்தை கொடுத்து, ஏசப்பா நம்மை அழகு பார்த்து அங்கீகாரம் கொடுத்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை இப்படி எழுதினேன். அப்பாவின் கரத்துக்குள் இருப்பதால் மட்டுமே அழகான உயர்வு, அப்பாவின் கரத்துக்குள் இருப்பதால் மட்டுமே நல்ல சுகம், அப்பாவின் கரத்துக்குள் இருப்பதால் மட்டுமே நல்ல கிருபைகள். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே ஒவ்வொரு நாளையும் கடத்துறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனை அசம்பாவிதங்கள் இந்த பூலோகத்திலே நடக்கிறது. நேற்று முருங்கைக்கார பிரதர்கிட்ட ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பகலில் பேசினாங்க. அப்போது பேசும்போது அவர் சொன்னார், அவங்க உறவினர்களில் ஒருவர் 45 வயது கோயம்புத்தூருக்கு 2 வீலரில் போனாங்களாம். போகும்போது போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி என்ன நடந்துச்சுன்னா, கண்ணில் பார்வையே போயிருச்சான், நரம்பெல்லாம் கட் ஆயிருச்சான். இப்போ யோசிக்கும் பொழுது இன்னொருவர் பாஸ்டர் ஐயாவுக்கு ரிலேஷன், அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அவர் சத்தியமங்கலத்திலேருந்து வரும்போது வெள்ளோட்டு பகுதியில் அவர் நின்றுட்டு இருந்த கார் மேலே பின்னாடி வந்த லாரி ரிவர்ஸ் வந்து அடித்து, இப்போ பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே சொரணை இல்லைன்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 லட்சம் ஆகிவிட்டதாம் ஆப்ரேஷனுக்கு. அப்போ இன்னொருத்தர் உங்களை கேள்விப்பட்டோம், ஆக்சிடெண்ட் ஆகி கால்களில் ஆப்ரேஷன் ஆகிருக்கிறது என்று. இதை யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். ஆமென். அதை தான் யோசிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், அவர் கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குதுன்னா, அந்த கிருபைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்னா, அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் ஆராதிக்கிறது, நன்றி செலுத்துறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆத்மாத்தார்மா நம்ம நடந்துக்கணும். எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுத்து நடத்துவார். தேவ பிள்ளையை அவர் கரத்தில் இருப்பதாலே நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க கரத்துக்குள்ள இருப்பதினால சுகம், உங்க கரத்துக்குள்ள இருப்பதினால பலவீனங்கள் மாற்றப்படுகிறது, உங்க கரத்துக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்ன ஆசீர்வதித்து வர்றீங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில விடுதலையை கொடுத்து என்ன உங்க சமூகத்துல நிக்க வச்சு அழகு பார்க்குறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். வேதத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். படித்து கொண்டிருந்த பொழுது வேதத்திலே ஒரு வார்த்தை, கேதாரியர் குடியிருந்த கிராமங்கள் என்கிற வார்த்தையை படித்தேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள ஏவ ஆரம்பித்தார், கேதாரியர்னா யாரு? ஆமீன். எதற்கு அந்த வார்த்தையை பர்பஸாக ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் படிங்களேன். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடிமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இதை படித்த போது கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்கள் என்று படித்தேன். படித்த போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது, இதை நம்ம கேதாரியர்னா யாரு, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன்.
அப்படி யோசிக்கும் பொழுது நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. ஆமென். கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்க? அழகா இருக்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ இந்த கேதாரியர்கள் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உன்னத பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடல்களின் பாடல். உன்னத பாட்டுன்னா என்னங்க அர்த்தம்? பாடல்களின் பாடல், உன்னதங்களில் பாடப்படுகிற பாடல், சாலமோனின் பாடல் என்று வர்ணிக்கப்படுகிறது. அடுத்து சாலமோன் 1005 பாடல்களை எழுதியிருக்கிறார். 3000 நீதிமொழிகளை எழுதியிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இந்த பாடலை தான், உன்னத பாடல்களை தான் சிறந்த பாடலாக கருதப்படுகிறது. அடுத்து இது ஆபிரகாம் முதல் மேசியா வரைக்கும் யூதர்களுடைய சரித்திரத்தை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாக இந்த உன்னத பாட்டு விளங்குகிறது என்று யூத வேத பண்டிதர் ஆலன் எஸ்ரா என்பவர் குறிப்பிடுகிறார். மிக அழகான எபிரேய கவிதையாகவும் உருவகங்கள் நிறைந்த நூலாகவும் ஆழமான அன்பின் மொழியாகவும் இந்த புத்தகம் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த புத்தகத்தில் கேதாரின் கூடாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாருங்க, இந்த கேதாரின் கூடாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கருப்பு நிற ஆட்டுத்தோளால் செய்யப்பட்டவை தான் இந்த கேதாரின் கூடாரங்கள். அந்த கூடாரத்தை கருப்பு நிற தோளால், ஆட்டுத்தோளால் செஞ்சிருப்பாங்க. என்ன மழை வந்தாலும் என்ன வெயில் அடித்தாலும் அந்த கூடாரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவ்வளோ ஸ்ட்ராங் அது. அடுத்து பாலைவனங்களில் அவர்கள் நாடோடிகளாய், இந்த கேதாரியர்கள் நாடோடிகளாய் பயணிக்கும் போது இப்படிப்பட்ட கூடாரங்கள் இவர்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. ஸோ வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஆனால் அந்த கேதாரின் கூடாரங்களுக்குள்ள அது என்ன 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ரொம்ப ராஜ மரியாதையாக இருக்குமா அந்த கூடாரத்துக்குள்ள. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல் வார்த்தை என்ன? உள்ள வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னா ரொம்ப ராஜ மரியாதையாக இருக்குமா. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப அழகாக இருக்குமா. 2. மூன்றாவது, மகிமையாக இருக்குமாம். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள் தேவ பிள்ளையே, சில பேர் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நம்ம சிந்தைகள் அழுக்காகிறதோ அப்போ நம்ம உள்ளேயும் நல்லா இருக்க மாட்டோம், வெளியும் நல்லா இருக்க மாட்டோம். ஆமென். என்றைக்கு நம்ம சிந்தைகள் சரியில்லையோ அப்போ எதுவுமே நல்லா இருக்காது. ஆமென். டோட்டலாக கொலாப்ஸாக இருக்கும். ஆனால் என்றைக்கு நம்ம பரிசுத்த சிந்தையோடு வெளியே ஒரு வேளை பார்க்கறதுக்கு நம்ம சாதாரணமானவங்களாக இருக்கலாம், ஒரு வேளை படிக்காமல் இருக்கலாம், சமுதாயத்தில் கீழ்த்தரமாக மதிக்கப்படலாம், அல்லது உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் டீக்ரேட் பண்ணப்படலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் தான் அழகு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல பரிசுத்தமாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆமேன். ஒழுக்கமானவர்களாய் ஒழுங்குள்ளவர்களாய் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தில் சான்றோர்கள், உயர்ந்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில், அப்பா, வெளித்தோற்றத்திற்கு நான் எப்படி இருந்தாலும் என்னை வளர்த்துகிற நீர் இந்த பூமியிலே ராஜ மரியாதையோடு வாழ விரும்புகிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உள்ளத்தில் பரிசுத்த அழகோடு நான் வாழ விரும்புகிறேன், மகிமையாக வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இயேசு ராஜாவின் வாரிசுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வெளித்தோற்றத்தில் மனிதர்கள் உங்களை எப்படி வேண்டுமானாலும் கணித்திருக்கலாம், ஆனால் உள்ளான அழகிலே ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் நம்ம குடும்பத்தில் ஏதாவது சண்டை வரும்போது ஆண்கள் சொல்லுவாங்க, ஏய் நான் சிங்கண்டி அப்படிம்பாங்க. இல்லை, உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஆமென்.
சொன்னது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமே, சிங்கம் அப்படிம்பாங்கல்ல. ஸோ இன்னொன்று கூட சொல்லுவாங்க, மீசை வச்சுருக்கேன்பாங்க. நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு மீசையே இல்லைம்பேன். அல்லேலூயா. ஆமென். சொன்னாலும் அவங்க சிங்கம் தான். ஆமென். ஆகவே தேவ பிள்ளை, எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, யூத ராஜாவின் வாரிசுகள். அல்லேலூயா. வெளிப்புறம் எப்படி இருந்தால்தான் என்ன? ஆமென். எத்தனையோ பேர் வெளித்தோற்றத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆமென். ஒருவேளை நாட் ஒன்லி நான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக சொல்லலை, மற்ற காரியங்கள், என் குடும்பம் இப்படியே இருக்கு, என் பிள்ளைங்க இப்படியே இருக்காங்களே, என் வாழ்க்கை இப்படியே இருக்கு, என் சூழ்நிலைகள் இப்படியே இருக்கு, இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய உயர்வை சந்திக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, நான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ராஜ மரியாதையோடு நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த அந்தஸ்துக்கு நம்மை உயர்த்துகிறவர், அந்த அந்தஸ்துக்கு நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த கேதாரியர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அடிமை பெண்ணுடைய ஆகாருடைய மகன் இஸ்மவேல், இஸ்மவேலுக்கு பிறந்தவர் தான் கேதாரியர். ஆமென். வேதத்தில் நீங்க படிக்கும்போது ஆதியாகமம் 25 அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 25, 12, 13. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல். போதுங்க. என்ன படிக்கிறோம்? இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், இரண்டாவது யார் வரா? பின்பு கேதார். அல்லேலூயா. இஸ்மவேலுடைய இரண்டாவது பையன் கேதார். சோ இந்த கேதார் என்பவரை குறித்து தான் வேதம் ரொம்ப அழகாக அவர்களுடைய சந்ததியை குறித்து வேதம் பதிவிடுகிறது. தேவ பிள்ளையே பாருங்க, இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் தேவனை நோக்கி செபிக்கும் போது தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாரி இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். மாற்றி எழுதி வச்சிட்டேன். நான் படிக்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசிர்வதித்து அவனை அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, அடிமை பெண்ணாக இருக்கலாம், யாரும் மதிக்காம இருக்கலாம், யாரும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பமா இருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட குடும்பத்திற்கும் என் தேவன் இறங்குகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைய? ஆமே. அடிமை பெண்ணை யாருங்க மதிப்பா? அடிமை பெண்ணை யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பா? அடிமை பெண்ணை யாரு நினைப்பா? யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க அடிமையா இருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க, அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தின் மத்தியில ஒரே ஒருவர் ஆகாரை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அடிமை பெண்ணாகி ஆகாரை நினைச்சு சொல்றாரு. ஆமீன். ஆபிரகாம் அதற்காக செபிக்கும் போது சொல்றாரு, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். தேவ பிள்ளையே, எந்த காரியத்துக்காக நீங்களும் நானும் செபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். 1,00,000 ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டணும்னு ஜெபிக்கிறோம், கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிக்கிறோம், ரட்சிப்பின் பாதையில நிலைச்சு நிக்கணும்னு ஜெபிக்கிறோம், சத்தியத்துக்காக நிக்கணும்னு ஜெபிக்கிறோம். இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளையே, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க? 12 பிரபுக்களை அவன் பெறுவான். அதே மாதிரி 12 கோத்திரங்கள் தான் இன்றைக்கு இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகிற நாடுகள். தேவ பிள்ளையே, கர்த்தர் பாருங்க. அப்ப நான் இந்த காரியத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கேதாரியர் நாடோடிகளாக இருந்தாலும் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, கேதாரியர் குடியிருந்த கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஒருவேளை ஒரு சின்ன குக் கிராமத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு யாராலும் மதிக்கப்படாத ஒரு சூழல்ல இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தரின் சத்தம் இருக்கணும். உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆராதிக்கிற அனுபவம் இருக்கணும். உங்களுக்குள்ள தேவனை துதிக்கிற அனுபவம் இருக்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியில நிரம்புகிற அனுபவம் இருக்கணும். உங்களுக்குள்ள ஆமென் அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் என்ன செய்யணுமா? உரத்த சத்தமிட கடவுது. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? உரத்த சத்தமிட கடவுது. ஆமேன். அது மட்டுமல்ல, கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. ஆமேன். கேதாரியர்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார்னா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவருடைய துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. என்னைக்கு தேவனுக்கு மகிமையை செலுத்திட்டே இருக்கீங்களோ, கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கீங்களோ, தேவனை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டே இருக்கீங்களோ, நான் சொல்றேன், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு வருவாராம். ஹல்லேலூயா. யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை தேவன் முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்களை ஆண்டவர் முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமா எழும்பி கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை ஆவியானவர் முறியடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையை ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு மட்டும் சோர்வே வரக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்களேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் எதுக்காக நம்மளை வச்சிருக்கார் தெரியுமா? அவருக்காக. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஆமே. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஒரு சலிப்பு. ஆமே. காலையில் இன்னைக்கும் எந்திரிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் எழும்பணும். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமா எழும்பணும். அல்லேலூயா. ஆமே. சலிக்கவே கூடாதுங்க அப்பாவுடைய காரியத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுக்காக பிரகாசித்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமேன், சொல்லவே முடியாதுங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற அவருடைய காரியத்தை படித்த போது அப்படியே ஆடி போனங்க. ஆமேன். ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அவர் மிஷினரியாக போகும்போது, நல்ல ஒரு மருத்துவர், அவர் நன்றாக படித்திருக்கிறார். அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு அவர் மிஷினரியாக போன போது ஒருவர் சொன்னாராம், கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க எங்க தேசத்துக்கு வந்திருந்தா எத்தனையோ பேர் இயேசுவை, அதாவது இயேசுவை தெரிஞ்சு மறிச்சிருந்திருப்பாங்களே, இன்னைக்கு இயேசுவை தெரியாது மறித்து போனார்களே என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவரை அதிகமாக உலுக்கியதாம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னும் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு அவருக்குள்ள அதிகமானது. சரின்னு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு பயணம் போகிறார். போற வழியில பார்க்கும் பொழுது நடந்து 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 2 கால்களிலும் கொப்பளங்கள் வந்துருச்சு. ஆமென். ஏன்னா அப்பெல்லாம் பஸ் வசதி கிடையாது, எந்த வாகன வசதிகளும் கிடையாது. நடந்து நடந்து கிராமமா திரிந்த போது கால்கள் எல்லாம் கொப்பளங்கள் வந்து அப்படியே ரத்தம் வடியுமா, வலி தாங்க முடியாதாம். அப்படி அந்த கொப்பளங்கள் வந்ததுனால என்னாச்சுன்னா, சரித்திரத்துல படிக்கிறோம், 31 முறை அவருக்கு விஷ காய்ச்சல் வந்திருக்கிறதாம்.
எத்தனை முறை? 31 முறை விஷ காய்ச்சல். அந்த காய்ச்சல்ல ஒரு நாள் கூட தேவனை துதிக்காம இல்ல, ஒரு நாள் கூட வேதத்தை படிக்காம இல்ல, ஒரு நாள் கூட முழங்கால் படியிடாம இல்ல, ஒரு நாள் கூட உரத்த சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்காம இல்ல. ஆமே, தேவ பிள்ளையே, ஒரு நாள் கூட சுவிசேஷத்தை சொல்லாம இல்ல. ஆமே, நம்ம ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க மாட்டோம், ஒரு நாள் கூட தூங்காம இருக்க மாட்டோம். சில பேருக்கு ஒரு நேத்து ஐயா ஒருத்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, சோம்பேறிகள் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியம். ஆமே, ஒரு முறை ஒருத்தரை வந்து சென்னை கூட்டிட்டு போனாராம். ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு அவர் முன்னாடி நடந்து போயிட்டாராம். எங்கடா அவரை காணன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நின்று தூங்கிட்டு இருக்காராம். இப்படி இருப்பாங்களா அந்த பூமியில? ஆமே, உட்காந்து தூங்கி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 பேர் இருக்கோம். எல்லாத்தையும் ட்ரில் எடுத்துருவேன் வீட்டில். காலையில் நேரம் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எழும்பணும். எங்கள் தம்பி பொண்ணு பியூலா, எங்கள் கெல்வின் இவங்களெல்லாம் எழுப்பி விட்டேன்னா மாடியில் போய் உட்காந்து தூங்குவாங்க. அதையும் கண்டுபிடிச்சிருவேன் நான். தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, தெரியும் எனக்கும்பேன். சில நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்து தூங்குறது. எங்கடா இன்னும் காணன்னு பார்த்தா உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஹாலில் தூங்க முடியாது, தூங்குனா ட்ரில் எடுத்துருவாங்களே. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்களான்னு யோசித்தேன். நடந்து போயிட்டுருக்காரு, நின்று தூங்கிட்டு இருக்காராம். என்னடா? இல்லை, நான் தூக்கம் வந்துருச்சுன்றாராம். பெரிய உயர்வுகளை சந்திக்கவே முடியாது அவங்கனாலலாம், வாய்ப்பே இல்லை. ஆமே, எதுக்கு சொல்ல வர்றேன்? துடிப்பு இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு வைராக்கியம் இருக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும், உரத்த சத்தம் இருக்கணும். சில பேர் பாருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டு கூட சாப்பிட்டங்க அப்படிம்பாங்க. அப்படியே கொட்டுறான்னு இருக்கு. சாப்பிட்டீங்கல்ல, நல்ல தைரியமா பதில் சொல்லுங்களேன். ஆமே, அல்லேலூயா. எல்லாத்துலயும் என்ன இருக்கணுங்க? ஒரு ஆக்டிவ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே. சோ தேவ பிள்ளையே, அப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாய், ஆமே, 1000 கஷ்டம் உங்க சரீரத்தில் இருந்திருக்குங்க. ஆத்துமால வியாதி இல்ல, ஆத்துமாவுல நசல் கொள்ளல, ஆத்துமாவுல சோர்வு வரல. தேவன் ஆராதிக்கிற விஷயத்துல ஒருத்தரும் அவங்கள மிஞ்சி போக முடியல. கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருந்ததினால் தான் இன்று நாம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி, ஏசப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த காலை வேளையில எனக்குள்ள ஊற்றுங்க. எனக்குள்ள ஒரு உரத்த சத்தம். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்கிறதுல, கர்த்தருக்காக வாழ்றதுல ஒரு உரத்த சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு சத்தம் இருக்கணும். அதான் கேதாரியர்கள், நீ பிறந்தது கிராமத்துல பிறந்திருக்கலாம், நீ நாடோடியா இருக்கலாம், நீ ஒண்ணுமில்லாம இருக்கலாம். ஆமென். உன்னை அடிமையாக பார்த்திருக்கலாம். ஆனா உன்னை உயர்த்துகிறவர் என்னுடைய, அதாவது உன்னுடைய எதிர்காலம் என் வரைபடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்க டீச்சர் உன்னை சொல்லியிருக்கலாம் நீ உருப்பட மாட்டேன்னு, உங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம் நீ உருப்பட மாட்டேன்னு. ஆமென். உங்க உறவுகள் சொல்லியிருக்கலாம் நீங்க உருப்படவே மாட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவருடைய வரைபடத்தில் எது இருக்கிறது தெரியுமா? உன்னை ராஜ மரியாதையோட நான் வைப்பேன். கரங்களை தட்டி, ரீபா லாகா ராபாபா ரீகே மேது ராலாபா சந்தரியா கராபா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஏசப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவரை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு போனேன். தேவ பிள்ளையை 31 முறை விஷக்காய்ச்சல். சிறு பையனாக இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களா, சங்கீதங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு. ஆமென். சின்ன வயதுல மனப்பாடம் பண்ணி நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைங்க படிக்கலையா, வசனங்களை மனப்பாடம் பண்ண வைங்க, எழுத வைங்க, இந்த 2ஐயும் பிராக்டிஸ் பண்ண வைங்க. சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமா வருவாங்க. எந்த அளவுக்கு வசனங்களை பாருங்க, அப்படி வசனங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி கர்த்தருக்காக நின்னதுனால, ஆமென், ஒரு இடத்துக்கு போறாரு. மிஷனரியாய் மட்டுமல்ல, ஒரு மருத்துவனாய் போகும் பொழுது எவ்வளவு ஈஸியா ஆண்டவரை பற்றி வெளியே சொல்லலாம் தெரியுங்களா? ஆமென். அல்லேலூயா. ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு மதிப்பு இந்த பூமியில் இருக்கிறது தெரியுமா?
அதனால எதுக்கு சொல்றேன்னா, நல்ல நிலைக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரினுடைய ஜெபமும் பாருங்க, முதல் ஆண்டவருக்கு பேர் வச்சவங்க அவங்க தாங்க. நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பக்தி இருந்திருக்கும். எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சேர்ந்ததுக்கு பிற்பாடு தேவனை அறிந்து கொண்டார்கள். அந்த அறிவு அவர்களுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, லிவிங்ஸ்டன் போன்ற டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிறவர் கர்த்தருக்காக உழைத்தார், மேன்மை பாராட்டினார். வேதத்தை படிக்காம இல்லைங்க கடைசி மூச்சு வரைக்கும். ஆமென். ஒரு முறை அவர் அந்த ஆப்பிரிக்காலெல்லாம் முள்ளு ரொம்ப விஷமுள்ளா இருக்குமா. அந்த முள்ளு இந்த கண்ணில் ஏறிடுச்சான். ஏறி வெளியே அப்படியே பார்க்கும் பொழுது கண்கள் ரணமாயிருச்சு. முள்ளு கண்ணுக்குள்ள ஏறினா எப்படி இருக்குங்க வலி. அவர் எழுதுறாரு, அந்த நிலையிலும் வேதத்தை படித்தேன். எப்படி இங்க முடியும்? ஆமே, தேவ பிள்ளையே, இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள, இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு உரத்த சத்தம் வரணும், நமக்குள்ள ஒரு எழுச்சி வரணும், நமக்குள்ள ஒரு வேகம் வரணும். ஆமென். நான் இன்னும் ஆண்டவருக்காக வாழுவேன், இன்னும் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், இன்னும் சத்தியத்துக்காக நிற்பேன், உரத்த சத்தமிடுவேன். ஒரு காலும் என் தேவனை ஆராதிக்க மனம் சலிக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சமைக்கிறதுக்கு சலிப்பு வரலாம். ஆமென். துணி துவைக்கிறதுக்கு சலிப்பு வரலாம். துவைக்காமே விட்டீங்கன்னா அப்புறம் யாராவது வந்தா ஒரு எத்து இப்படி உள்ள விட வேண்டியதான் கட்டல் கடியில. ஆமே, அல்லேலூயா. ஆமே. எல்லாத்துலயும் ஆக்டிவா இருந்து பாருங்க. உங்களை மிஞ்சறக்கு ஒரு ஆள் பிறக்க கூடாது இந்த பூமியில. ஆமே. கிறிஸ்டினாலும் எனக்கு அப்புறம் ஒருத்தர் என்னை மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வாழ்ந்துடணும். அதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது. அந்த மாதிரி பரிசுத்தமா வாழ்ந்துடணும், ஜெபத்தில் இருந்துடணும், வைராக்கியமா வாழ்ந்துடணும், சத்தியத்தை சொல்லிடணும். ஆமேன். ஒழுக்கமா வாழ்ந்துடணும். ஆமேன். அந்த ஒரு விரித்தனம் எனக்குள் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, சாதாரணமா இருந்த கேதாரியர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக, நாடோடிகளாக, வெளியே பார்க்கறக்கு அற்பமாய் பார்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு உரத்த சத்தம் இருக்கட்டும், உனக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இருக்கட்டும், தேவனை தீவுகளில் அறிவிக்கிற அனுபவம் இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த கிருபையை கேதாரியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் அப்படி அவர்களுக்காக நின்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. ஆமென். உங்க காரியத்துக்காக நீங்க செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் இறங்கிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. ஆமென். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கேதாரியர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, கர்த்தருக்காக அவர்கள் காட்டின வைராக்கியம் அவர்களை மேல் நிலைக்கு உயர்த்தினது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இரண்டாவது காரியம் பாருங்க, வேதத்துல படிக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். கேதாரின் ஆடுகள் சேர்க்கப்படும் என்று வேதத்துல படிக்கிறோம். தேவ பிள்ளையே, சாதாரணமா நம்ம கிராமத்திலேருந்து வந்தாலே நம்ம பார்வை ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கிராமம் எவ்வளவு அழகு தெரியுங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒருவர் இப்படி எழுதியிருந்தார் கிராமத்தை குறித்து, சிறகு விரிக்கும் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள் எங்க கிராமத்துல. ஆமென். தாய்மடியில் முட்டி முட்டி பால் குடிக்கும் ஆட்டுக்குட்டிகள், ஓய்வே இல்லாமல் எந்நேரமும் தண்ணீரை தரும் ஊர் பொது குழாய்கள், சின்னஞ்சிறு குஞ்சுகளுடன் இறை தேடி கொண்டிருக்கும் தாய்க்கோழி, காலை கதிரவனுக்கு முன் எழுந்து வயலுக்கு சென்று மாலை வரை உழைத்து வீடு திரும்பும் விவசாயிகள், செயற்கை அதிகம் நுழையாத இயற்கை மட்டுமே எங்கும் நிறைந்திருக்கும்
ஒரு அழகான இடம்தான் கிராமம் என்று எழுதியிருந்தார். அல்லேலூயா. ஆமே. ஒரு அழகான இடம் கிராமம். ஆமே. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்னா பிரபுக்களாக உயர்த்தினார். அல்லேலூயா. பிரபுக்களாக உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் அப்படின்னா அதுலதான் இதை படிக்கிறோம். கேதாரின் ஆடுகள் என்ன ஆகுமா? சேர்க்கப்படும். நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். இந்த கேதாரியரை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு வேதத்துல நிறைய இடத்துல உங்களை பத்தி சொல்லலைங்க. ஆமே. ஒரு 2-3 இடத்துல, ஒரு 4 இடத்துல தான் வருது. 4 இடத்துல வருகிற வசனத்தை வச்சு பிரசங்கிக்கணும் பெரிய கஷ்டம். அப்ப ஆவியானவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இந்த மக்கள் மத்தியிலே ஊற்றி இருந்தால் இன்றைக்கு நம்ம இவங்களை பத்தி பேசுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஆமே. 2 விஷயம்தான். ஒன்று, உரத்த சத்தமாய் கேதாரியரின் கிராமங்கள் ஆண்டவரை துதிக்கும். 2வது காரியம், அவங்க பலிபீடத்தின் மேல ஏறுவாங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்துக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்போ கேதாரின் ஆடுகள் சேர்க்கப்படும் அப்படின்னா என்ன அப்படின்னா பலிபீடத்துக்கு ஏறுவார்கள் அப்படின்னா கண்டிப்பா தேவனை ஆராதிக்கிற, ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்கிற அனுபவம் அந்த கேதாரியர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். நான் வீட்டிலையே படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பள்ளிக்கு போய் படிச்சுக்குவேன்னு சொல்றவங்களுக்கு என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு பீரியட்னா எதுவா இருக்கும்? என்னம்மா புரியல? பிடி பீரியட். அப்புறம் லஞ்சு. அதான் சாப்பாட்டுக்கு வந்துடணும், வராமட்டா கஷ்டம். நான் சொல்லட்டுமா என்னன்னு? டீச்சர் எந்த பீரியட் வரலையோ அந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை? சில பேருக்கு இந்த நல்லா படிக்கிற, அதுல ஒரு படிக்கிற டிக்கெட் இருக்கும். என்ன செய்யும்? ஏதாவது ஒரு டீச்சரை கொண்டு வந்து என்ன செய்யும்? கண்டிப்பா கிளாஸ் எடுக்க வச்சிரும். நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிற குழந்தை மேன்மைக்கு வருமா வராதா? ஏதாவது ஒரு டீச்சர் என்ன செய்யணும்? எனக்கு பாடத்தை நடத்தணும். அந்த நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த நேரம் கெட்டு போயிடக்கூடாது. அந்த நேரத்துல நான் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த குழந்தை துடிக்கிறதோ அந்த குழந்தை உயர்ந்த நிலையை அடைகிறது. அது போலதான் சொல்லுகிறேன், ஆலயத்திற்கு போகாமல் என் வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்று நினைப்பவர்களை விட கண்டிப்பா தேவ சமூகத்துக்கு வந்து ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொண்டு நான் பயன்பாட்டோடு வாழுவேன் என்று எந்தெந்த தேவ பிள்ளை நினைக்கிறதோ உங்கள் இருதயத்திலே, உங்க சரித்திரத்திலே ஆண்டவர் உயர்வுகளை எழுதுகிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஏசப்பா என்னை உயர்த்த நீர் வல்லவர், நான் எந்த அளவிற்கு அதற்கு ஆர்வம் காட்டுகிறேனோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. டீச்சர் வராட்டி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற குழந்தையை விட கண்டிப்பா ஏதோ ஒரு ஆசிரியர் வரணும், வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அதே போலதான் தேவ பிள்ளையே அப்பா சமூகத்துக்கு வந்து, அவருடைய ஆலயத்திற்கு வந்து, ஆமேன், பகலெல்லாம் அவங்களுக்கு வேலை. ஆடு மேய்க்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. ஆமேன். இங்க மாதிரி ஃப்ளாட்டான பூமி கிடையாது. அங்கெல்லாம் மலைகள்ல ஏறணும். ஆமேன். ஆடுகளுக்கு அந்த உணவுகளை கொடுக்கும்போது, அந்த பச்சிலைகளை கொடுக்கும்போது, அதனாலதான் மெய்ப்பன், அந்த 23ஆம் சங்கீதம் மெய்ப்பனுக்குரிய சங்கீதம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதத்துல வருது பாருங்க. அந்த கோல்ல என்ன செய்வாங்கன்னா அந்த உச்சியில இருக்கிற அந்த நுனிக்கிளைகளை எல்லாம், நல்ல பசுமையான கிளைகளை எல்லாம் வளைச்சு கொடுத்து ஆடுகளை சாப்பிட வைப்பாங்க.